டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. எதையும் நம்ம தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ளாதே. டோன்ட் மேக் அசம்ஷன். கற்பனைகள் செய்யாதே. ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட். எப்பொழுதும் நம் திறமைக்கேற்ப சக்திக்கேற்ப நம்ம வந்துட்டு வேலை செய்யணும். ஓகேவா மாஸ்டர்ஸ்? எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க இந்த 4 ஒப்பந்தங்கள். ஒவ்வொரு ஒப்பந்தமுமே எப்படி சொல்றது, ஒவ்வொரு கோல்டு டைமண்ட் மாதிரி. ஏன்னா நம்ம அந்த ஒப்பந்தத்துல அட்லீஸ்ட் கண்டிப்பா அந்த 4 ஒப்பந்தங்கள் இப்போ எல்லாருமே இந்த 6 நாட்கள்ல உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஒண்ணுத்தோட ஒண்ணு கண்டிப்பா லிங்க் அப் தான் இல்லையா? நம்ம வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி அப்படிங்கிறது இருக்கு. சோ அது நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஓகேவா, சோ நம்ம வந்துட்டு கற்பனைகளும் செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு புரிஞ்சிடும். லைக் இப் சப்போஸ் யாராவது ஏதாவது சொன்னாங்க, நமக்கு சரியா புரியல, இப் சப்போஸ் நம்ம கற்பனைகள் செய்யாம இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம சீரியஸாவும் எடுத்துக்க மாட்டோம். ஐ மீன் பர்சனலாவும் எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? என்ன ஏன் எடுத்துக்க மாட்டோம்? நம்ம அந்த டோன்ட் டேக் அசம்ஷன்ஸ், எதை கற்பனைகள் செய்யாதே அப்படின்ற ஒப்பந்தத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நமக்கு யாராவது சொல்றதோ ஏதாவது சுச்சுவேஷன் நமக்கு புரியல அப்படின்னா நம்மளே ஒண்ணு கற்பனை செஞ்சுக்கிட்டு அதை பர்சனலா எடுத்துக்காம வாயை திறந்து நம்ம பயத்தை பக்கத்துல வச்சுட்டு we have to question, நம்ம கேள்வி கேட்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அங்கேயே கிளியர் ஆயிடும். நம்மளே ஒண்ணு கற்பனை செஞ்சு அது எல்லாமே எதோ அதை பிளேம் பண்ணி மத்தவங்க கிட்ட காசிப் பண்ணி லாஸ்ட்டுக்கு வந்து இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட் அப்படின்னு தெரியும் போது நமக்கு வந்து என்ன ஆகும்? ஐயோ இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிடுவோம். இது ரொம்ப தவறு இல்லையா? சோ பாருங்க, டோன்ட் மேக் அசம்ஷனுக்கும் அதுக்கப்புறம் பர்சனலி எடுத்துக்க கூடாதுன்றதுக்கு லிங்க் அப். இந்த மாதிரி இந்த 4 ஒப்பந்தங்களுமே மாஸ்டர்ஸ் ஒண்ணுத்துக்கு ஒண்ணு லிங்க் மாதிரிதான் இல்லையா? சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் 4 ஒப்பந்தங்களையும்? நம்மளோட டெய்லி லைஃப்ல தினசரி வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள் இருக்கும். இப்ப நாளைக்கு ஒரு நாளே எடுத்துக்கோங்க. வீட்டுல இருப்பீங்க, ரூம்ல ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், ஹால்ல ஒரு சுச்சுவேஷன் நடக்கும், கிச்சன்ல ஒரு சுச்சுவேஷன் நடக்கும். இந்த மாதிரி வீட்லயே இவ்வளவு சூழ்நிலைகள், வீட்டுக்கு வெளியில, அப்புறம் ஜாபுக்கு போறீங்க, ஆபீஸ்ல பல பேரோட பல சூழ்நிலை நடக்கும். ரிட்டர்ன் வருவீங்க, அந்த வர வழியில நிறைய சூழ்நிலைகள் நடக்கலாம். இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஒரு நாள்ல நமக்கு ஏகப்பட்ட சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே தவிர்த்து கால் வேற. இப்போ ஃபுல்லா நமக்கு இந்த இது லைக் இந்த பேக்ஸ் வந்துட்டதால முன்னாவது அந்த ரீசார்ஜ் பண்ணிட்டு இருப்போம். இப்போ அப்படி கிடையாது. கால்ஸ்னாலே பேசுறதுக்கு ஃபுல்லா அன்லிமிட்டெட் கால்ஸ், அன்லிமிட்டெட் எஸ்எம்எஸ், ஃபுல்லா நமக்கு நெட் இதுவா வந்துட்டதால ஃபுல்லா அன்னெசரி பேச்சு இல்லையா? இந்த சூழ்நிலைகள் இல்லாம கண்ணுக்கு காணாத சூழ்நிலைகள் கூட, போன்ல நிறைய சூழ்நிலைகள், இப்படி வெவ்வேறு சூழ்நிலைகள்ல ஒரு நாளைக்கு நான் சொல்றேன் இத்தனை சூழ்நிலைகளை நம்ம ஃபேஸ் பண்ணும்போது அப்ப பாருங்க, இந்த 4 ஒப்பந்தங்கள் இத்தனை சூழ்நிலைகள்ல எங்கேயாவது அப்ளை பண்ற மாதிரி கண்டிப்பா இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அதனாலதான் சொல்றேன், நம்ம வந்துட்டு எப்படி சொல்றது, காலையில பெட்டை விட்டு இப்படி எந்திரிச்சுப்போமா, அப்ப நம்ம முன்னாடி கண்டிப்பா ஏதாவது ஒரு செவரோ சம்திங் ஏதாவது இருக்கும். எழுந்துட்ட உடனே இது 4மே அங்க ஒட்டிக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல ஒட்டிக்கோங்க, வேற எங்கேயாவது உங்க ஒர்க் செய்யற இடத்துல ஒட்டிக்கோங்க. நம்ம அப்படி பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது அடிக்கடி ரிமைண்டரா நமக்கு வந்துட்டு வரும். இல்ல அதுக்கப்புறம் இதனால நம்ம நிறைய புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இந்த செஷன்ஸ் கேட்காம இருந்தா, இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நடந்த ஒப்பந்தங்களை ஏதாவது யாருக்காவது டவுட் இருந்தா, சரியா புரியல அப்படின்னா 1க்கு 2-3 தடவை நம்ம கேட்கணும். கேட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி புரிஞ்சிருக்கும், 2வது தடவையே அட ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னொரு விதமா புரியும். ஏன்னா அது அப்படிதான். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு மேபி உங்களோட மைண்ட் அங்க இல்லாம நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்திருப்பீங்க, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிருப்பீங்க. அது நீங்க கேட்டுக்கலாம் இல்லையா? இப் சப்போஸ் உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க வரும், இங்கிலீஷ் யூ கேன் லைக் நீங்க உங்களால படிக்க முடியும்னா இந்த புத்தகத்தை, அருமையா இருக்கு இந்த புத்தகத்தை, நீங்க வந்துட்டு ஹாப்பியா நீங்க படிக்கலாம் இல்லையா? சோ இந்த புத்தகத்தை இருக்கிற 4 விஷயம், 4 அக்ரிமெண்ட்ஸ், 4 ஒப்பந்தங்கள் நம்ம டெய்லி ரிப்பீட்டடா ரிமைண்டர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாஸ்டர்ஸ். அப்போதான், ஏன்னா
இப்போ பாருங்க, இந்த 7 days நம்ம ஒர்க் ஷாப் செஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு இன்னொரு கிளாஸ் நம்ம கேட்போம். ஓகே, எல்லாமே ஃபைன். பட் இது இங்க இன்னைக்கு நடக்கிறதோடயே போயிடக்கூடாது. ஏன்னா இது எப்படி சொல்றது, லைக் ஒரு எப்படி லைக் ரோபோ மாதிரி, மிஷின் மாதிரி. ஓகே, 9:30க்கா கிளாஸ் வந்துச்சு. ஓகே, எவ்வளவு நாள்? 7 நாள். அதுக்கப்புறம் 1 hour முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், க்ளோஸ். நெக்ஸ்ட் இன்னொரு கிளாஸ், அதையும் கேட்போம். அப்படி கிடையாது மாஸ்டர்ஸ். அதனால கிடையாது நம்ம ஒர்க் ஷாப் பண்றது. நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒவ்வொரு விஷயமும், ஒவ்வொரு ஆஹ் ஸ்பீச்சும், நம்ம தெரிஞ்சுக்கிற அந்த ஞானத்தை, இது எல்லாமே எதுக்கு? தியரி. இந்த ஞானம் தெரிஞ்சுக்கிட்டு எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்? இந்த நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சூழ்நிலைகளை நம்ம அப்ளை பண்றதுக்கு. இப்போ மாஸ்டர்ஸ், இப்போ இந்த ஸ்பீச் நம்ம எல்லாம் கேட்கிறோம். ஓகே, எல்லாமே ஃபைன். ஆக்சுவலா இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்குன்னு தெரியாம, இந்த மாதிரி 4 ஒப்பந்தங்கள் அப்படின்ற புத்தகம் இருக்குன்னு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இந்த கிளாஸ் கேட்காதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம கேட்டு ஞானத்தை தெரிஞ்சு அத பக்கத்துல விட்டுட்டு மத்த இதுக்கு ஜம்பா, லைக் நார்மலா விட்டுட்டு போறது, கேட்காதவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்? கரெக்டா? சோ நமக்கு நம்ம எவ்வளவு அழகா இந்த 7 நாள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் மாஸ்டர்ஸ். நம்ம இத ஏதாவது ஒண்ணு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கால் வருது. ஓகே, கால் எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு டக்குன்னு ஓகே, பி இம்பெக்கபிள் வித் யோர் வேர்ட். நம்ம குற்றமற்ற பேச்சு பேசணும். ஓகே, கால் எடுக்கிறீங்க. மேபி அவங்க காசிப் பண்ற ஆளா இருக்கலாம். இல்ல ஏதாவது நார்மலா ஏதாவது விஷயத்துக்கு பேசினா ஓகே, நம்ம அப்படியே தானே ப்ரொலாங் பண்ணிட்டு பேசிட்டு இருப்போம். அப்ப இந்த அக்ரிமெண்ட், ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட் நமக்கு ஞாபகம் வந்துடணும். ஏன்னா அது ஒரு சூழ்நிலை, அது ஒரு சுச்சுவேஷன் உங்க லைஃப்ல இருக்கு. அங்க நீங்க இந்த ஒப்பந்தத்தை, அங்க மேபி நீங்களும் இவ்வளவு நாள் தெரியாம சும்மா டைம் பாஸுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசுற நிறைய பேச்சுகள் இருக்கலாம். ஆனா நாளையில இருந்து, இன்னையில இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஏதாவது போன் கால் வந்தாலே நம்மளோட வார்த்தை ஜாக்கிரதையா இருக்கணும், குற்றமற்றதா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு நம்ம கால் பேசணும். மேபி அவங்க சும்மா அதே காசிப்பு அதே மாதிரிதான் பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சூழ்நிலை சொல்லுங்க, நீங்க போனை வச்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அன்னெசரி பேச்சும் பேசக்கூடாது, அன்னெசரி பேச்சு கேட்கவும் கூடாது. ஏன்னா பேச்சு அப்படிங்கிறது சக்தி தானே மாஸ்டர்ஸ். இப்போ அவங்க பேசுறாங்க, நீங்க அதை கேக்குறீங்க. அது என்னது? அந்த நெகட்டிவ் சக்தி தானே நீங்க வாங்கிக்கிற மாதிரி ஆகும். இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கற்பனைகள். இப்போ உங்க வீட்டுக்கு யாரோ ஒருத்தர் வந்திருக்காங்க. யாரோ ரிலேட்டிவ்ஸ்னு வச்சுக்கலாம். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த, ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அது உங்களுக்கு எப்படி சொல்றது, டவுட்ஃபுல்லாவே இருக்கு. இவங்க அது நிஜமாலே பண்ணாங்களா இல்ல எப்படின்ட்டு உங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்கலாம். பண்ணிட்டு ஒரு நல்லா பேசிட்டு போயிடுவாங்க வீட்டுக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு அந்த விஷயம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும். மேபி இவங்க அப்படி சொல்லியிருப்பாங்களோ, இல்ல இவங்க இப்படிதான் பேசியிருக்காங்க, என்ன குத்தி காட்டதான் இவங்க இப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு. மேபி சப்போஸ் அவங்களுக்கு இன்கேஸ் அவங்க அந்த மாதிரி பேசாம பாவம் நார்மலா யதார்த்தமாவும் சொல்லியிருக்கலாம் இல்லையா? இப்படியும் பேசியிருக்கலாம். ஆனா நம்ம கிளாரிட்டியா தெரியாது. அப்ப நம்ம டிஃபால்ட்டா என்ன பண்ணிடுவோம்? கற்பனைகள். கற்பனைக்குள்ள அந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருப்போம் அவங்க போனதுல இருந்து, இல்லையா? சோ இந்த சிச்சுவேஷன் வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுங்க, தைரியமா, இங்க என்ன சொல்லிருக்காங்க? பயத்தை பக்கத்துல வச்சுட்டு தைரியமா யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நாளைக்கு கால் பண்ணுங்க. இந்த மாதிரி அது எப்படி டீல் பண்ணணுமோ அந்த மாதிரி தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு அவங்க சொன்னது கரெக்டாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஓகே, அவ்வளவுதான், விட்டுடுங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி மாஸ்டர்ஸ். அப்புறம் காலையில எந்திரிக்கிறீங்க. லைக் உங்க வீட்டு வேலை மேபி வச்சுக்கலாம். நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கீங்க. வீட்டு வேலை சரியா நீங்க பண்ணல, இவ்வளவு நாட்களா பண்ணதில்லைன்னு வச்சுக்கலாம். லைக் என்ன வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, பண்ணிக்கிறாங்கல்ல அப்படின்ற அளவுக்கு நீங்க சோம்பேறியா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ என்னது, 4வது ஒப்பந்தம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஆல்வேஸ் என்ன சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ்? ஆல்வேஸ் டூ யுவர் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே நமக்கு ஞாபகத்துல என்ன வரணும்? ஓகே, அட்லீஸ்ட் மாஸ்டர்ஸ், அட்லீஸ்ட் சமையல் வேலையாவது நம்ம செய்யலாம் இன்னையில இருந்து. ஏன்னா அது நம்மளால முடியும், இருந்தாலும் நம்ம இவ்வளவு நாளா செய்யல. அட்லீஸ்ட் அது செய்யலாம். இல்ல அதோட இன்னொரு வேலையும் என்னால முடியும், ஆனா நான் செய்யாம சும்மா இருக்கேன் அப்படின்னா அதையும் நாளையில இருந்து விட்டுட்டு நம்ம அதையும் செய்ய ஸ்டார்ட் பண்ணணும். நம்மளால முடியுது, அத கொடுக்க முடியுது, பட் ஸ்டில் நம்ம செய்ய மாட்டேங்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப தவறு.
ஓகேவா? அளவுக்கு மீறியும் செய்ய சொல்லல இங்க. உங்களோட பெஸ்ட கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட், உங்க வாழ்க்கையில வந்துட்டு உங்க ஹஸ்பண்டே இருக்கட்டும், இல்ல உங்க ஒய்ஃப் ஆகட்டும், உங்க இன்லாஸ், உங்க அம்மா அப்பா ஒரு வார்த்தை உங்களை சொல்லிட்டாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வருது, உங்களை திட்டிட்டாங்க. மேபி உங்க தப்பு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா உங்களை திட்டிட்டாங்கன்னு வச்சுப்போம். டக்குன்னு நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பாத்தியா, நான் தப்பே செய்யல, பட் ஸ்டில் அவங்க என்ன எப்படி திட்டிருக்காங்க அப்படின்றதுதான் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட்ல வர்றது அதுதான். ஆனா இங்க என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? ரெண்டாவது ஒப்பந்தம், டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி. யாரு வாயில இருந்து என்ன வந்தாலும் அது அவங்க பொறுப்பு. அவங்க உள்ள இருக்காது, அதனாலதான் அது அவங்க வாய் வழியா வெளியில வருது. தவிர அது நம்மளுக்கு எந்த வகையிலும் பாதிக்கப்படாது. இது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இத ஃபாலோ பண்ணா ஹாப்பியா இருக்கலாம். யார் என்ன வேணா சொல்லிக்கிட்டோம். நான் தப்பு செஞ்சாலும் பரவாயில்ல, சரி தப்பு செய்யலனாலும், என்ன திட்டினாலும் நம்ம கேர் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? இப்படி பாருங்க, ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம இந்த 4 இதை தவிர்த்து வேற ஏதாவது இருக்கா மாஸ்டர்ஸ்? ஓவராலா நம்ம யோசிக்கும் போது இந்த 4 ஃபாலோ பண்ணாலே லைக் நம்ம அவ்வளவுதான், இனி ஹாப்பியா இருக்கலாம். எந்த ஒரு விஷயமும் நம்ம ஃபாலோ பண்ண தேவை கிடையாது. இது கரெக்டா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அவ்வளவுதான், எல்லாமே நம்ம செஞ்ச மாதிரி தான். அதனாலதான் இந்த 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா மாஸ்டர்ஸ்? சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்துட்டு இன்டெப்தா இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நான் இப்போ இந்த 4 ஒப்பந்தங்கள் வந்து நம்ம லைஃப்ல எந்தெந்த சுச்சுவேஷன் வந்தாலும் அப்ளை பண்ணணும் எப்படி எப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். So, இதுல ஏதாவது நம்ம உங்களுக்கு உங்களோட கருத்து இருந்தாலும் சொல்லுங்க, இல்லைன்னா ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம கேட்கலாம். இல்ல எனக்கு ஏதாவது தெரியலன்னா நான் உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறேன். ஜஸ்ட் ஒரு இன்டராக்டிவா நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா என்னதான் சொன்னாலும் ரிப்பீட்டடா இவ்வளவுதான் மாஸ்டர்ஸ். 4 ஒப்பந்தங்கள் இப்ப நான் சொன்ன மாதிரி. ஏன்னா இதுக்கு இன்னும் ஒரு 10 எக்ஸாம்பிள் நான் கொடுக்கலாம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் இன்னும் 10 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். வேஸ்ட், லைக் வேஸ்ட் இன் த சென்ஸ் நமக்கு புரிஞ்சிருச்சு, அதை நம்மளோட தெரிஞ்சுக்கிட்டது என்ன, நம்ம இனி இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் நம்மளோட விஷயம் இல்லையா? சொல்லிட்டு இருந்தா சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனா நமக்கு லைக் இன்டராக்டிவா இருந்துச்சு அப்படின்னா, மேபி நீங்க சொல்ற பாயிண்ட்ல எனக்கு ஏதாவது தெரியாம இருந்திருக்கலாம். அப்ப வந்துட்டு நான் அதை தெரிஞ்சுப்பேன் இல்லையா? அதனால வந்துட்டு சோ இன்னைக்கு இன்டராக்டிவா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது மாஸ்டர்ஸ். என்னோட பிரெக்னன்சி டைம்ல இது படிச்சேன். லைக் கரெக்டா ம். ஒரு 1 இயர் பேக் பிரெக்னன்சி டைம்ல நான் படிச்சிருக்கேன். இந்த புக் படிச்சேன். ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். ஃபைன். படிச்ச தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே. அப்போ படிக்கிறதுக்கும் இப்போ செகண்ட் தடவை படிக்கிறதுக்கும் லைக் எவ்வளவு டிஃபரன்ஸ்னா, எனக்கு இந்த புக் தான் நான் படிச்சேனா அன்னைக்கு. எனக்கு அப்பயும் ம். புரிஞ்சது. ஓகே, இது எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாமே அப்பயும் ஒண்ணுதான் ம். இப்பயும் ஒண்ணுதான் இல்லையா? சோ எனக்கு புரியவே இல்ல. நான் அந்த புக்கு தான் நான் அப்போ எப்படி நான் படிச்சேன்? மேபி நீங்க சொன்ன மாதிரி என்னோட எனர்ஜி லெவல்ஸ் அப்போ இன்னும் இதை விட கம்மியா இருந்திருக்கலாம். இல்லைன்னா தெரியல. சார் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த தடவை படிக்க படிக்க இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ராவா புரியும். புரிதல். பிளஸ் ம். அது இல்லாம இந்த தடவை என்ன இருக்கு, நான் படிக்கிறது இல்லாம உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு உங்ககிட்ட ம். இருக்கிறது நான் எடுத்துக்கிறேன். சோ இது இன்னும் எனக்கு பிளஸ் பாயிண்ட் இந்த தடவை. அதனால இந்த புக் எனக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சிருக்கு. வணக்கம் மாஸ்டர். வணக்கம் மேம். மாஸ்டர், இதுல புரிஞ்சதெல்லாம் நல்லா புரிஞ்சுது. நீங்க இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? படிச்சதுக்கு அப்புறம் அடடா நாம இந்த இது படிச்சதுல இது நம்ம முதல்ல அப்ளை பண்ணணும், நாம இப்படி இருந்துட்டோமே அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு எது? ஓகே, என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு லைக் நம்ம தப்பு, நான் வந்துட்டு தப்பு பண்ணாமலும் லைக் நம்ம பிளேமிங் வாங்கியிருக்கோம் இல்லையா? So, ம். அப்போ ம். எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிருக்கு. ம். என்னடா நம்ம தப்பு பண்ணாமலும் நம்மள சொல்லியிருக்காங்க, நம்மள வந்துட்டு லைக் அதுவும் இருக்கு. இன்னொன்னு வந்துட்டு என்ன பத்தி லைக் எப்படி சொல்றது, மத்தவங்க கிட்டயோ அந்த மாதிரி தவறா பேசியிருக்கிற விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எனக்கு என்ன இருக்கும், கண்டிப்பா நான் ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கேன், சின்ன வயசுல இருந்து இருக்கேன், மெடிடேஷன் பண்றேன், எல்லாமே தெரியும். பட் ஸ்டில் அது நமக்கு வலிக்கும் இல்லையா? அட, ம். என்ன நம்ம தப்பு செய்யாமலும் இந்த மாதிரி பண்றாங்க, நம்மளை பத்தி பின்னாடி இப்படி நம்ம கிட்ட இவ்வளவு அழகா இருக்காங்க, நம்ம பின்னாடி நம்மளை பத்தி இப்படி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு. பட் இந்த புத்தகத்துல அந்த டோன்ட் டேக் எனிதிங் பர்சனலி என்ன வந்துட்டு எப்படி சொல்றது, நீ எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்துக்கு தான் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொன்ன மாதிரி எனக்காக அந்த கொட்டேஷன் லைக்
அந்த ஒப்பந்தம் எனக்காகவே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு நான் படிக்கும்போது. சோ இப்போ ஓகே. வந்துட்டு நான் வந்துட்டு ஓகே, யார் என்ன சொன்னாலும் இப்ப ஏன்னா எனக்கு நான் இத வந்துட்டு இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ண மூடி பிளைண்டா ஒன்னும் இத நான் எடுத்துக்கல. ஒரு ம். ரீசன் தான். என்ன அதுல என்ன சொல்லியிருக்காங்க, யாரு என்ன சொன்னாலும் ஓகேவா, அதுல கிளியரா இருக்கு என்னன்னா, ஏன்னா அதுதான் எல்லாருக்குமே சுச்சுவேஷன்ஸ் நடக்கும். மேபி எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா, எனக்கும் அதுதான் நடந்திருக்கு. ம். நம்மள பத்தி இன்னொருத்தர்கிட்ட வந்துட்டு அவங்க வேற விதமா சொல்லும் போது அந்த சொன்ன வார்த்தைகள் எல்லாமே அது அவங்களுக்கே விஷமா மாறி அது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னும் போது எனக்கு வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பாவ பாப்போம் இல்லையா. ஐயோ ம். அப்படி இது உண்மை தெரியறதுக்கு முன்னாடி அவங்க மேல வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு பக்கம் கோவம் ஒரு பக்கம் துக்கமா இருந்துச்சு, ரொம்ப ஃபீல் ஆனேன். இப்போ வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பார்த்து ஐயோ பாவம் அவங்களுக்கு தான் அது சொன்னதெல்லாம் அவங்களுக்கே வா போ அப்ப அப்படின்ற மாதிரி எப்படி சொல்றது, ஒரு உள்ள இருந்து ஒரு ஹாப்பினஸ். Happiness. ம். இப்போ நான் ஃபீல் பண்ணவே தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி. ம். சரிங்க மாஸ்டர். ஆனா அந்த புத்தகம் படிச்சதுலயே டோட்டலா நம்ம மாறிடுறோம். இந்த இதை கேட்டதையுமே அப்படியே எல்லாமே ஒவ்வொன்றும் அப்ளை பண்ணும்போது டோட்டல் சேஞ்ச் ஆகுது. நம்ம தியானம் பிளஸ் இந்த இதையை அப்ளை பண்ணினோம்னா நம்ம கண்டிப்பா நம்மளுடைய இதுல சேஞ்சஸ் வரும். அது நல்லாவே தெரியுதுங்க மேம். கரெக்ட். நீங்கள் அதுக்கப்புறம் நல்ல. லைக் ஏதாவது யாராவது இது பண்ணும்போது நான் எனக்கு நார்மலா எல்லாருக்கும் வர்றதுல அந்த கற்பனை நம்ம பண்ணிப்போம் இல்லையா. எனக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒண்ணு நானே லைக் கற்பனைக்கு போகிறதுக்கு முன்னாடி டக்குனு இது எனக்கு ஃபிளாஷ் ஆகுதா, ஐயோ நம்ம அப்படி பண்ணக்கூடாது இல்லையா, அது ராங் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஃபிளாஷ் ஆகுது. ஸோ லைக் அந்த அசம்ஷன் அசம்ஷன்ஸ் கூட பண்ணாம இருக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி ஆனா ட்ரை பண்ணணும். நாம ஒவ்வொன்றுக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருந்தால் மட்டுமே இது வந்து நம்ம கரெக்டா கொண்டு வர முடியும். தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். ஆக்சுவலி லைக் ஓகே